ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் செய்முறை தான் பார்க்க போகிறோங்க. அது எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லிக்கு இந்த பருப்பு சேர்க்காத இந்த சாம்பார் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கடைகளில் கையேந்தி பவுனில் கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபிங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதன் பிறகு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. செலவுகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்கள் வீட்டில் அதிகமான அளவு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போது பொருட்களை கம்மியாகவும் நல்லா சாம்பார் அதிகமான அளவுலேயும் நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. இதை எப்படி நான் செய்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ காய்கறி ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள். காய்கறி போட்டு இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். நான் கத்திரிக்காவும் சௌச்சவும் எடுத்திருக்கேன். நீங்கள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் பூசணி, அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க. இல்லை முருங்கைக்காய் செட் ஆகாது, மற்ற காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, சௌச்சௌ 1 எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் 3 எடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்திருக்கேங்க. நீங்கள் இன்னும் அதிகமான அளவு ஆள்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நீங்கள் பொருட்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. வீட்டு மிளகாய் தூள் அது 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறி கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் கொஞ்சமான அளவு ஆயிலும் சேர்க்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரை வச்சுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இப்போ ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுருங்க. விசில் 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததும் காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரமும் வச்சு தண்ணி வச்சாச்சுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம தட்டிலையும் ஊற்றிக்கலாம். நான் சின்ன சின்ன கிண்ணம் இருந்துச்சு, அதில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. சின்ன பசங்க வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கிண்ணங்கள்லையோ இல்லை மினி இட்லியோ நீங்கள் செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட பார்க்குறதுக்கே இட்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நானும் சாப்பிட்றேன் குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி கிண்ணங்களில் ஊற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் ஊற்றினோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்தில் இட்லி நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றும் போது நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஏன்னு கேட்டால் 2 இட்லிக்கு ஊற்ற வேண்டிய மாவை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கோம் போது கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு காய்கறி நல்லாவே வந்துடுச்சிங்க. 3 விசில் வந்துடுச்சு. விசிலும் நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இது மண் சட்டியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மண் சட்டி இல்லாதவங்க அந்த மசிக்கக்கூடியது வச்சுருந்தா அதில் மசித்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாங்க. மண் சட்டியில் கடையிறது ரொம்பவே நல்லது. சீக்கிரமும் நல்லாவே மஞ்சி வந்துடும். கொஞ்சம் ஈஸியும் கூட. இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேங்க. ஒரு 2 செகண்ட் தான். நல்லாவே நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுச்சிங்க. ஏன்னா வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே நல்லா வெந்துடுது. இப்போ மறுபடியும் கடைஞ்ச இந்த காய்கறிகளை குக்கர்லேயே சேர்த்துட்டு கொதிக்க விடணுங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற டைமில் கடல மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். கடல மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு கடல மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா 4 பேருக்கு நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி இல்லை கம்மி பண்ணியே போட்டுக்கலாங்க. இப்போ நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. அந்த கடல மாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா சாம்பார் கொதித்ததுக்கு பிறகு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டுங்க. சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் கொத்தமல்லி தழையும் நெய் 1 ஸ்பூன். நெய் ஆப்ஷனல் தான். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய்யை வேண்டாம் விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு இட்லி சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மளுக்கு இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், லைட்டாக அந்த கம்பியில் குத்தி பார்க்குறோம், மாவு அதில் ஒட்டலை. இட்லி நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடுது. இப்போ இதை ஆறுனதுக்கு பிறகு நம்ம இந்த கிண்ணத்துலேருந்து எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்கும்போது எடுக்கலாம், இருந்தாலும் எடுக்க முடியாது, நம்ம கிண்ணத்தை பிடிச்சதுனால கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இன்றைக்கி இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க.
சின்ன பசங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான். இட்லி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லைங்க. இன்றைக்கி சாம்பாருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நம்ம சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது அதில் சாம்பாருடைய வாசனை மட்டும்தான் வருது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம இதில் வந்து புளி சேர்க்குறதில்ல. அதனால் தக்காளி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த தக்காளியினுடைய புளிப்பு தன்மை இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வீட்டில் அதிகமான அளவு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும்போது, நீங்கள் இந்த சாம்பார் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரா வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா கம்மியான செலவுல அதிக குவான்டிட்டி கொடுக்கக்கூடியது இந்த பொருள். அதனால் வந்து நீங்கள் அதிகமான விருந்தாளிகள் வரும்போது இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. அடுத்தது வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க் யூ.